ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்ன வெங்காய பூண்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அதனால் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு கண்டிப்பாக இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ வந்து கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் பூண்டு எந்த அளவுக்கு சேர்த்துக்க முடியுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. பூண்டு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். பூண்டை வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு வதக்கிடணும். வதக்கி முடிச்சுட்டு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமும் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதுவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன வெங்காயத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை சேர்க்கும் போதே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே ஒரே டைம்லேயே நல்லா வதங்கட்டும். வதங்கி முடிச்சதும் நான் 2 தக்காளி கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம், சீக்கிரம் வதங்கிடும். அதனால் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இதில் வந்து மஞ்சள் தூள், வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், வீட்டு குழம்பு மசாலா வந்து அது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ காரம் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாத்தூள் சேர்க்காதீங்க, குழம்பு மிளகாத்தூளே சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா அப்படியே 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். வதங்கி முடிச்சதும் நம்ம வந்து ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் புளியை எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஊற்றிக்கிறேன். இது கூடவே தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க இது கூட. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா கொதிக்க விட்டுப்போம். கொதிக்க விட்டோன்னு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டான வெங்காய பூண்டு குழம்பு ரெடி ஆகிடும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்